மக்களே ஒரு நாள் கூட பஸ்ஸுக்கு நேரத்தோட போனதே இல்லை. இன்றைக்கி அப்படி தான் வந்துட்டு எங்கள் சொந்த ஊருக்கு தூத்துக்குடி மாவட்டம் குறும்பூர் போகிறதுக்கு பஸ்ஸு லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா குடுகுடுன்னு ஏறி போய் உட்காந்துட்டோம். இடையில பார்த்திங்கன்னா வந்துட்டு டீ சாப்பிட்றதுக்காக நிறுத்தியிருந்தாங்க. இந்த அண்ணன் சூப்பராக இஞ்சி டீ போட்டாங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. அது அப்படியே நானும் எங்கள் அண்ணனும் வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம். நான் எதுக்காக போகிறேன்னு சொல்லவே உங்ககிட்ட மறந்துட்டேன் பாருங்கள். என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டோட தம்பிக்கு மேரேஜ், அதுக்காக தான் நான் போகிறேன். நான் ஊருக்கு போயே பார்த்திங்கன்னா 5-6 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு படுத்துட்டேன். விடிஞ்சு பார்த்தா அப்படியே பச்சை பசேல்னு ஊருக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். வாழை படம் பார்த்துருப்பீங்கள்ல, அதில் வந்துட்டு வாழைத்தோப்பு அதிகமாக காட்டுவாங்களா, அந்த மாதிரி தான் நிறைய இருக்கும் பச்சை பசேல்னு. அப்புறம் ஏரலாத்த அப்படியே தாண்டி போயிட்டு எங்கள் ஊர் வந்துருச்சு. நான் படித்த ஸ்கூல் பார்த்திங்கன்னா சென்ட் லூசியா ஸ்கூல். அங்கே ஜபம் நடந்துட்டு இருந்தது. இந்த சர்ச்சுக்கெல்லாம் நான் போயிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம திருப்பாச்சி ஸ்டைலில் அப்படியே எங்கள் ஊரில் வந்து என்ட்ரன்ஸ் ஆயாச்சு. ஒரே பசி. அங்கே வந்துட்டு சுட சுட போண்டா போட்டுருந்தாங்க, அதை சாப்பிட்டுட்டோம். அப்புறம் பாருங்கள், எங்கள் அண்ணன் வேப்பமர குச்சியை எடுத்து பல் விளக்குற மாதிரி காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் கிளம்பிட்டு வந்து நாங்கள் வந்துட்டு கல்யாண வீட்டுக்குள்ளே போயாச்சு. மாப்பிள்ளை என்ட்ரன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. பஞ்சு மிட்டாய், ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி வேறு லெவலில் இருந்துச்சு. எடுக்க எடுக்க மட்டனாக தான் வந்துச்சு. இந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை பொண்ணு கூட நின்று ஃபோட்டோ எடுத்தேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் மீட் பண்ணியே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அவங்க கூடலாம் ஃபோட்டோ எடுத்தேன். நான் மச்சி அண்ணன் 3 பேர் தான் போயிருந்தோம். பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு போகல. பாட்டுவில் சந்திக்கிறேன்.